காட்டில் ஒரு காகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது தனது வாழ்க்கையில் முழுமையாக திருப்தியுடன் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அது ஒரு அன்னத்தை பார்த்தது. இந்த அன்னம் மிகவும் வெண்மையாக இருக்கிறது என்று அது நினைத்தது. நான் மிகவும் கருப்பாக இருக்கிறேன். உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான பறவை இந்த அன்னமாக இருக்க வேண்டும். காகம் தனது எண்ணங்களை அன்னத்திடம் வெளிப்படுத்தியது. அதற்கு அன்னம் பதிலளித்தது. உண்மையில் நான் மிகவும் மகிழ்ச்சியான பறவையாக இருந்தேன். ஆனால் 2 வண்ணங்களுடன் இருக்கும் கிளியை பார்த்தபோது அதுவே மிக மகிழ்ச்சியான பறவை என்று நான் எண்ணினேன். இதற்குப் பிறகு காகம் கிளியை அணுகி அதே கேள்வியை எழுப்பியது. அதற்கு கிளி, "மியாவ், நான் மிகவும் மகிழ்ச்சியான பறவையாகவே இருந்தேன். ஆனால் மயிலை பார்த்தபோது எனக்கு 2 வண்ணங்களே உள்ளன. ஆனால் மயிலுக்கு ஏராளமான அழகிய வண்ணங்கள் உள்ளன. அதனால் மயிலே உலகில் மிக மகிழ்ச்சியான பறவையாக இருக்கலாம் என்று எண்ணினேன்" என்றது. இதைக் கேட்ட காகம் மயிலை பார்க்க மிருகக் காட்சி சாலைக்கு சென்றது. அங்கு நூற்றுக்கணக்கான மக்கள் மயிலை பார்க்கவும் புகைப்படம் எடுக்கவும் கூட்டமாக திரண்டிருந்தார்கள். மக்கள் அனைவரும் சென்ற பிறகு காகம் மயிலை அணுகி, "அன்புள்ள மயில், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் உன்னை பார்க்க வருகிறார்கள். என்னை பார்த்தால் மக்கள் உடனே என்னை விரட்டி விடுகிறார்கள். உலகில் மிகவும் மகிழ்ச்சியான பறவை நீதான்" என்றது. இதற்கு மயில், "நான் மிகவும் அழகான மற்றும் மகிழ்ச்சியான பறவை என்று எண்ணியிருந்தேன். ஆனால் என் அழகின் காரணமாக இங்கு மிருகக் காட்சி சாலையில் சிக்கியிருக்கிறேன். நான் மிருகக் காட்சி சாலையை முழுவதுமாக கவனமாக பார்த்தேன். அதில் கூண்டில் வைக்கப்படாத ஒரே பறவை காகம்தான். அதனால் சில நாட்களாக நான் ஒரு காகமாக இருந்தால் மகிழ்ச்சியாக எல்லா இடங்களிலும் சுதந்திரமாக உலாவ முடியும் என நினைத்தேன்" என்று பதிலளித்தது. இந்த கதையின் நீதி நம்மிடம் இல்லாதவற்றை பற்றி கவலைப்பட்டு பிறரை ஒப்பிட்டு துயரமடையக்கூடாது. கடவுள் நமக்கு கொடுத்ததை மதித்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். எப்போதும் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்காமல் நமக்கு கிடைத்தவற்றில் திருப்தியுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்தி கொண்டவர்களே உண்மையில் மகிழ்ச்சியானவர்கள்.